அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. தெய்வத்தை குறித்த அறிவு மனுஷனுக்கு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. அறிவு இருந்தா தான் எவைகளை பின்பற்றுகிறேன், எவைகளை சேவிக்கிறேன், எவைகளை என்னை சுமக்கிறது தான் தெய்வம், நான் சுமக்கிறது அல்ல தெய்வம். என்னை உண்டாக்குனது தான் தெய்வம், நான் உண்டாக்குனது அல்ல தெய்வம். நான் என்னை பாதுகாக்கிறவர் தெய்வம், நான் பாதுகாக்கிறவர் அல்ல தெய்வம். எத்தனை பேருக்கு நான் சொல்லுத புரியும்? அல்லேலூயா. தெய்வத்தை குறித்த அறிவாக்கம் இது. நான் என் தெய்வத்தை பாதுகாக்கிறேன்னா கண்டிப்பா அது தெய்வமா இருக்காது. நான் என் தெய்வத்தை உருவாக்குகிறேன் ஆனால் கண்டிப்பா அது தெய்வமா இருக்காது. என்னை உருவாக்குனது தான் தெய்வம். அல்லேலூயா. தாயின் வயிற்றில் தாங்கினேன், ஏந்தினேன், சுமப்பேன், அப்படித்தானே பைபிள் சொல்லுது. என்னை சுமக்கிறது தான் தெய்வம், நான் சுமக்கிறது அல்ல தெய்வம். இந்த அறிவு இல்லாததுனாலேயாக்கும் ரட்சிக்க மாட்டாதவைகளை தொழுது கொண்டிருக்கிறான் மனுஷன். அதுதான் பைபிள் சொல்லுது, அதுதான் பைபிள் சொல்லுது. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அல்லேலூயா. அதான் பாப்பாமி தோத்திரம் பெர்க்மான் செய்யா சொல்லுவார், அறியாமை இருள் விலகி அதிசய தெய்வத்தை காண. அறியாமை, அறியாமை தேசத்தை விட்டு அறியாமை விலக ஜோமனனம், ஜனங்களை விட்டு அறியாமை விலக ஜோமனனம். அறியாமையினால் அநேக காலங்களை வீணாக்கி ரட்சிக்க மாட்டாதவைகளை பின்பற்றி வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அல்லேலூயா.